நீரஜ் மித்ரா மும்பையில் சக்தி வாய்ந்த இலட்சிய தொழிலதிபர் ஆவார். வங்காள விரிகுடாவில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஓர் அரிய எண்ணெய் இருப்பை கண்டுபிடிப்பார். அதை தனது செல்வாக்கு, அரசியல் கட்டுப்பாடு ஆகியவற்றின் ஆதாரமாக மாற்ற ஆர்வமுள்ள அவர் உயர் அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் ஓர் இரகசிய பணியை திட்டமிடுகிறார். அதை செயல்படுத்த அவர் ஊழலுக்கு அடிபணியாத சிறையில் இருக்கும் ஒரு நேர்மையான முன்னாள் மத்திய புலனாய்வு துறை அதிகாரியான தீபக்கிடம் வருகிறார். வேறு வழியில்லாமல் தீபக் உதவ ஒப்புக்கொள்கிறார். நீரஜின் பேராசையை தீபக்கிடம் சொல்லவில்லை. என்றாலும் தீபக்கின் குடும்பச் சூழ்நிலை காரணமாக நீரஜ் மித்ராவின் திட்டத்தில் கட்டாயத்துடன் செயல்பட வைக்கிறது. மும்பையில் அமைதியாக இந்த வேலையை செய்ய தீபக் நாடெங்கிலும் இருந்து ஒரு பிச்சைக்காரர்களின் குழுவை சேகரிக்கிறார். தீபக் தேர்ந்தெடுத்த 4 பிச்சைக்காரர்களில் ஒருவர் தேவா, திருப்பதியைச் சேர்ந்த ஒரு கனிவான அப்பாவியாக உள்ள மனிதர். தேர்ந்தெடுத்த 4 பேரையும் வெளிநாட்டு நிறுவன உரிமையாளராக மாற்ற பயிற்சியளிக்கப்படுகிறது. இந்நான்கு பேரை பயன்படுத்தி அவர்களின் வங்கிக் கணக்கின் மூலமாக முக்கிய அரசியல்வாதிகளுக்கு கோடி கோடியாய் பணத்தை மாற்ற திட்டமிடுகின்றனர். பணமாற்றத்திற்கு பிறகு ஒவ்வொருவரையும் கொலை செய்துவிடுகின்றனர். குஷ்பு என்பவர் கர்ப்பிணி பெண்ணாக இருந்ததால் கொலை செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். இந்த கூட்டத்திலிருந்து தேவாவும் தப்பித்துக் கொள்கிறார். தேவாவை கொல்ல திட்டமிட்டப்பட்டுள்ளனர் என்பது தேவாவிற்கு புரிகிறது. இந்நிலையில் அவர்களிடமிருந்து தேவா தப்பித்துக்கொண்டே வருகிறார். தேவாவை கண்டுபிடிக்க மற்ற பிச்சைக்காரர்களின் உதவியை தீபக் பெறுகிறார். நீரஜ், தீபக் ஆகியோரிடமிருந்து தேவா எப்படி தப்பிக்கிறார்? கடைசியில் என்ன நடக்கிறது என்பது கதைக்கு